வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு அல்வா எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து சுகருக்கு பதிலாக வெல்லம் வச்சு தான் இந்த அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி, 1.25 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பதம் இதெல்லாம் பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அல்வா எந்த பாத்திரத்தில் கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அப்புறமா பால், இந்த மூணுமே எல்லாமே ஒரே கப்பு வந்து மெஷர்மெண்ட் ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம அந்த வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும். விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு கொஞ்சமாக அந்த மாவு கொஞ்சம் வெந்து திக்காகி வர்றது வரைக்கும் இந்த விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். கோதுமை மாவுனால் இது நல்லா வேகணும், இல்லைன்னா ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது திக்கானதுக்கப்புறமாவும் சிம்மிலே வச்சுட்டு கிண்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும். வேக வேக தான் அதோட ரா ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு போகும். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நெய் எல்லாத்தையும் உறிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றின நெய் எல்லாமே உள்ளே இழுத்துக்கிச்சு. இப்போ அடுத்த ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். இது டக்குன்னு ரெடி ஆயிரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த மாவோட பச்சை வாசனை இல்லாமல் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். அது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதுனால டக்குன்னு, அதுவும் வெல்லம் சேர்த்து பண்ணதுனால யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான அல்வா இது. இப்போ பாருங்கள், நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நெய்யும் அப்படியே கொட்டிடலாம். அதில் எக்ஸ்ட்ரா இருக்க நெய்யும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் எடுத்தேன் இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நான் திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணணுங்கிறதையும் போட்டிருக்கேன். அதையும் நான் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் நம்ம இதை கொட்டி நல்லா இது பண்ணிடலாம். உங்களுக்கு பீசஸ் போடணுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கூட எடுத்து சாப்பிட்னா அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ஆறலை, கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பொறுமை இல்லை. அதனால இதை நான் வந்து லேஸ் சூடாக இருக்கும்போதே இது கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடுங்க, சூப்பராக வரும். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அழகாக வரும் ஷேப்பு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் அல்வாவை செய்து கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஹெல்த்தியான அல்வாவும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.